நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆணி மாத பலாபலன்கள். இந்த வாழ்வில் பல மாற்றங்கள் கொடுக்க போது அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். உலகில் ஒருத்தர் ஜெயிச்சு கொண்டே இருக்கோம்னா இறையொருளும் தேவை, நம்ம முயற்சியும் தேவை. முயற்சி நம் ஜாதக ரீதியாக ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். ஆனால் இறை வழிபாடாக கிடைக்க போகிற மாதம் இது. ஆணி மாதம்னாலே ஆனந்தமான மாதம். ஆணி மாதத்தில் நடராஜர் நடனம் ஆடும் மாதம்னு சொல்லலாம். ஆணி வந்து விட்டாலே வாழ்வில் பல விஷயங்கள் மாறுதல் ஏற்படும். இது மூலை வீடு. இது உத்தராயணத்தின் கடைசி மாதம் சொல்லுவோம். தேவர்கள் உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லுவோம். அதில் இந்த அம்சமும் வருது. இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு குரு உச்சம் பெறுது. குருவின் ஆட்டம் ஆரம்பிக்குது. சனிவின் ஆட்டம் குறைகிறது. ராகுவின் தாக்கம் அதிகரிக்கின்றன. அது நல்லதாக கெட்டதான்னு பார்த்துருவோம். சூரியன் மூலை வீடுகள் வரும்போது இரட்டைத்தன்மை கொண்ட வீட்டில் வேற வரார். பல மாறுதல் கொடுக்குதுங்க ஒவ்வொரு ராசிக்கும். பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, குறிப்பாக திருமணம், உறவுகள் சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. கணவன் மனைவி அந்யோன்யங்கள் எப்படி இருக்குது சார், இடம் வீடு சொத்து இருக்குமா இல்லையா, ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் மாறுதல் கொடுக்க போகுது. அப்போ ஆல்ரெடி பாதிச்சவங்களுக்கு சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எப்பவுமே இது காலப்புருஷனுக்கு 3வது இடங்க புதன் வீடு. முயற்சி ஸ்தானங்கள், முயற்சி இருந்தாலே அனைத்தும் திருமணியாகும். அப்போ இந்த காலகட்டத்தில் படிப்படியாக எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். சார், இதில் சரியான நேரத்தை சரியானதை சூஸ் பண்ணி ஜெயிச்சுட்டோன்னு வைங்க, இந்த வருடம் நமக்காக மாறிடும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு சில மாதங்களை நமக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இது வந்திருக்கு. நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் முக்கியமாக பார்த்திங்கன்னா இறை வழிபாடும் சேர்த்து பண்ணிக்க போகிறோம். திருமஞ்சனம் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க. காரைக்கால் சம்மந்தப்பட்ட இருக்கின்ற ஊரில் கூட பௌர்ணமி ஒட்டி மிகப்பெரிய தெப்ப விழாக்கள் வரும். ஆக மொத்தம் இறையருளும் முயற்சியும் இரண்டும் சேர்ந்து ஜெயிக்க போகிற மாதமாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடமை தவறாத கடகராசி அன்பர்கள், உச்ச குருவின் பலாபலன்களை அனுபவிக்க போகும் கடகராசி. சொல்ல வேணும், உங்கள் ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் 2 கிரகமும் பணம் செல்வத்தை குறிக்கின்ற கிரகம். ஃபஸ்ட்டு மனசு சந்தோஷமாக இருக்குது. படாத கஷ்டம் பட்டாச்சு இந்த கடகம். எப்போ நிம்மதி கிடைக்கும், எப்போ மனசில் சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், எண்ணிய விஷயங்கள் நடக்கணுமா சார், காசு பணம் கூட இருக்கட்டும் சார், ஃபஸ்ட்டு சந்தோஷம் இருக்குமா, மரியாதை இருக்குமா சார், மரியாதை காசு பணம் எல்லாமே வருதுங்க. உங்களுக்கு வளர வைக்க ஒரு மாதம் வருது இந்த ஆனி மாதமாக. உங்கள் ராசியிலே உச்சம் பெற்ற குரு, 2ஆம் இடத்தில் கேது, 8இல் ராகு, உங்கள் 12ஆம் இடத்துல சூரியன் கூட புதன். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. இந்த சூரியன் புதன் என்ன பண்ணுதுன்னா முதலீடை சொல்ல போகுது. முதலீடுனா ஒரு சுப நிகழ்வை கொண்டு வரப்போகுது. அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். முதல்ல நல்ல விஷயம், திருமண ரீதியான பாக்கியம் கிடைக்குதுங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. நிறைய பேருக்கு முதிர் கன்னிகளாகவோ முதிர் கண்ணன்களாகவோ திருமணம் இருக்கா இல்லையா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, சாமியாராக போயிடுறோம், அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க. அது பெண்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் இருந்துட்டு திருமணம் அது தட்டி போய் ஜாதகம் நல்லா இருக்குங்கிறாங்க. ஏங்க நடக்கலை? ராகு கேது இல்லை, செவ்வாய் இல்லை, சூட்சமத்தை பார்க்காம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதை கேட்டார், 7ஆம் இடம் 8ஆம் சுத்தமாக இருக்குது, எப்படிங்க டைவர்ஸ் ஆனுன்னு கேட்டார். நான் சொன்னேன், 7ஆம் அதிபதி நின்ற கிரகம் பாவகர்த்தாரி யோகமாக இருந்து திருமண வாழ்க்கையை பாதிச்சு. பாவகர்த்தாரி யோகம்னா அப்படின்னார். அதான் சொன்னோம், அது அடுத்த ஸ்டெப் அப்படின்னு வரும். ரைட், இப்போ வருவோம். சார், திருமண பாக்கியம் சூப்பராக இருக்குது. ராகு கேது பரிகாரம் கோச்சார ரீதியாக ஒன்று பண்ணிக்கிட்டா அதுவும் சிறப்பு. இப்போ கணவன் மனைவியில் பிரிஞ்சிடலாமா, சேர்ந்து வாழலாமா தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். நிறைய பேர்த்த சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிலர் இது கன்னியூ பண்ணலாமா வேணாமா அந்த, ஏன்னா ஒரு சிலருக்கு பிரிவே வாழ்வின் வெற்றியாக வரக்கூடிய சூழ்நிலைகள். என்னடா இப்போ பேசுகிறோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குறிப்பிட்ட காலகட்டம், அங்கே குழந்தைக்கு 12-13 வயசாகுது. இப்போ வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க, கன்னியூ பண்ணுமான்னு தெரியல சார், வாழ்க்கையே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள். நிறைய பேர் கோர்ட்டில் டைவர்ஸ் அப்ளை பண்ணி கிடைக்குமா இல்லையான்னு கேட்கும்போது சொல்லுவோம், நீங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணியிருக்கலாம் அப்படி, அந்த மாதிரி கூட இருக்குது. ரைட், இது ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய மாதம். சரி, நல்ல விஷயம் பேசுவோமே. ஃபஸ்ட்டு மாணவர்கள் கோல்டன் டைம். சார், கல்வியில் படிக்கின்ற மாணவர்கள் என்ன சப்ஜெக்ட், மனசில் என்ன சப்ஜெக்ட் கிடைக்கக்கூடியது, நல்ல காலேஜு, புகழ் பிடிக்கிற அளவுக்கு இந்த இப்போ காலேஜில் முடிச்சுட்டு இருக்கோம், கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்கிற மாதிரி இருக்குது சார், கிடச்சிருக்கு சார், கூப்பிட்ருவாங்களா, உங்களை கூப்பிடாம யாரை கூப்பிட போகிறாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட அம்சங்கள் அற்புதமாக இருக்குது. இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன 2ஆம் இடத்துல கேது பகவானில் அந்த குரூப் டிஸ்கஷனில் பேச்சுகள் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பேசணும்.
உங்கள் வார்த்தைகள் தன்மையாக இருக்கணும். இந்த ராசிக்கு ஒன்று தான். நீங்கள் ஒன்றும் பேசலை, ஒன்றுமே பேச மாட்டேறேன் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா என்னங்கன்னா, சொல்கிறது தேள் கொத்துன மாதிரி இருக்கும்பாங்க. இந்த 2 மட்டும் சமாளிச்சுக்கங்க. இப்போ ஒரு விரயம் சொன்னோம். அது சுப விரயம்னா, சார் ஒரு பயணம் உண்டு, ஒரு தொலைதூர பயணம் வருது, இன்ப சுற்றுலா போகிறது, ரொமான்டிக் சம்மந்தப்பட்ட இடங்கள் போக வேண்டிய காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் குரு 2 இது ஆன்மீக ட்ரிப்பு. வயசானவங்களாம் ஆன்மீக ட்ரிப்பு, இளைஞர்களாம் ரொமான்ஸ் ட்ரிப்பு. இந்த லீவு காலகட்டத்தில் இப்போ ஸ்கூல்லாம் முடிஞ்சு காலேஜ் ஆரம்பித்தாச்சு, ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிரகங்கள் நினைக்கணுமே. ஒரு வாய்ப்பாக திடீர்னு குற்றாலம் சம்பந்தப்பட்ட அம்சங்கள் வருகின்றன. நீர்நிலை சம்மந்தப்பட்ட அம்சங்கள், கடற்கரை சம்மந்தப்பட்டது, கேரளா போட் ஹவுஸ், இது மாதிரி பலது காட்டுதுங்க. இப்போ கடகம் ஏதோ ஒரு நீர்நிலைக்கு போகக்கூடியது. ஒரு சில வயசானவங்கள நாமெல்லாம் என்னங்க போகிறோன்னா, இப்போ தான் காசி ராமேஸ்வரம் ஒரு புனித தீர்த்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் வருவோம். சார் பிஸ்னஸ் ரீதியாக கொஞ்சம் பார்க்கணும். உங்கள் ராசிக்கு 10க்குரியவர் செவ்வாய், 11 லாபஸ்தானத்தெல்லாம் 10, 11 பயணிக்கக்கூடியது கோல்டன் டைமாக இருக்குது. பாப்புலாரிட்டி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் தொழிலில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு. இந்த நேரத்தில் கடனை வாங்கி பண்ண வேண்டாம். கடன் வாங்கினா பார்த்து தான் பண்ணணும். சுப கடனாக இம்ப்ரூவ் பண்ணிடுவேனா, வட்டிக்கு வட்டி கட்டுற மாதிரி இருக்கிறவங்களாம் மீண்டு வர வாய்ப்பு உண்டு. கரெக்டாக பயன்படுத்தி தொழிலை டெவலப் பண்ணணும். இதில் ஒரு சிலருக்கு தனித்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஒரு சிலர் கூட்டு பண்ணி மாட்டினவங்களும் உண்டு. இது ஒரு சில தொழிலை கொடுத்துட்டு நான் வேறு பக்கம் போகிறேன்னு, இது மாதிரி பல இன்சிடெண்ட் வந்தாச்சு. இப்போ இண்டிவிஜுவல் ஜாதக ரீதியாக ஏதோ ஒரு வகையில் பார்க்கணும். ஆனால் கோச்சார ரீதியாக டெவலப் ஆகிருக்குன்னு கேட்டாச்சு. இப்போ வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணவங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. துபாயில் குண்டு போடுறாங்க, கத்தாரில் இது பண்ணுறாங்க. எங்கே குண்டு போட்டாலும் உங்களுக்கு வேலைக்கு சம்பளம் போடக்கூடிய காலகட்டம். அப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கதவை தட்டுது. ஒரு சிலர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, கிடச்சிருமா? நிச்சயமாக. அதற்குண்டான பார்க்கணும். நிறைய பேர் சொல்லுவேன், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்குன்னு ஒரு சில படிக்கும்போது சொன்னேன், நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்க முடியாது, லைப்ரரியில் படிங்க. வீட்டில் உட்காந்து அவங்க சொன்ன கடைசி வரைக்கும் அவர் வீட்டில் உட்காந்து படிக்கவே இல்லை. 2 டைம் கிளியர். பட் அதுக்கப்புறம் லைப்ரரியில் போய் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் படிக்கும்போது கிளியர் பண்ணார். அப்போ எங்கே உட்காந்து படிக்கணும் அது வரைக்கும் சொல்ல முடியும். அதை பார்த்துக்கங்க. இப்போ பிஸ்னஸ்ஸு வேலை வாய்ப்புகள் சொல்லிட்டோம். அடுத்து முக்கியமாக ஹெல்த் இஸ் வெல்த்துங்க. உடல்நிலை, அதாவது உடம்பு சரியாக இருந்தால் மனசு சரியாயிடும். மனசு சரியாக இருந்தால் உடம்பு, 2ம் பேலன்ஸ் தான். இப்போ 2மே சரியாகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. வயதானவங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட, ஒரு சிலருக்கு ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க வயதானவங்களுக்கு, இளைஞர்களுக்கு சொல்லலாம், ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுக்கு நல் வாய்ப்பாக உடல்நிலையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு சார் உடம்புல கட்டி மாதிரி இருக்குது, என்ன கட்டி, கொழுப்பு கட்டியான்னு ஒரு டவுட் வந்துருச்சு. சாம்பிள் கொடுத்துருக்கேன் சார், ஃபஸ்ட்டு ஸ்டேஜா செகண்ட் ஸ்டேஜா, ஏதோ ஒரு வகையில் நல்ல வாய்ப்பாக வருது. பயப்பட வேண்டாம். உங்களுக்கு முத்தான காலகட்டம் வருது. வெளிச்சம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அதிர்ஷ்ட கதவை திறந்து வைக்க வேண்டிய நேரம். நீங்கள் தைரியம் என்ற ஒன்று மட்டும் சூப்பராக வச்சுக்கணும். கவனம் எதுன்னா, இந்த நேரத்தில் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. உங்கள் சீக்ரெட் மொபைல், ஓடிபி, பாஸ்வேர்டு ஆன்லைன் வரது கொடுக்காதீங்க. இது ஒன்று மட்டும் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க. ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்து விட்டன. வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டான காலகட்டம்.